Hey guys, Assalamu alaikum. Welcome back to my channel. So இன்றைக்கு ஈவினிங்லேருந்து நைட் வரையும் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஈவினிங் டீ டைமில் ஸ்டார்ட் ஆகி ஸோ நைட் டின்னருக்கு இன்றைக்கு ஸ்பெஷல் டின்னர் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் என்னென்ன குக் பண்ணேன், எந்த மாதிரி செஞ்சேன் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ அடிக்கடி இல்லாட்டியும் எப்போயாலும் ஒருக்க ஈவினிங் டைமில் ஏதாவது சுடு சுடு செஞ்சு திண்டா நல்லா ஆயிக்கும்னு சொல்லி ஒரு ஃபீல் ஒன்றிக்குமே. அந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைம் தான் இன்றைக்கு. ஏதாவது சுடு சுடு செஞ்சு தின்னணும், பட் கஷ்டப்படப்படாது, மிச்ச நேரம் கிச்சன் லீக்கப்படாது, குயிக்காகவே செஞ்சிடணும். அந்த மாதிரி தான் நினச்சிக்கொண்டு கிச்சனுக்கு வந்ததோடைய ப்ரெட்டை தான் கண்டேன். எப்பயுமே சாண்ட்விச் தானே போட்டு தெரியாது, இன்றைக்கு ப்ரெட் பீஸா செஞ்சிடுவோம் சொல்லி தான் எடுத்தேன். இந்த ப்ரெட் பீஸா பொறுத்தவரை அவ்வளோ பெருசாக டைம் எல்லாம் எடுக்கிறல்ல, குயிக்காகவே செஞ்சிடலும். ஒரு சில நேரம் கிரேவிங் ஆகியிருந்தனாக்கா நான் இதை தான் செஞ்சு தின்னியாது. ஸோ இதுக்கு நான் 3 ப்ரெட் தான் எடுத்து ஸ்லைஸு அதை க்யூப்ஸாக கட் பண்ணிக்கொண்டேன். இதுக்கு எந்த ஒரு ஃபில்லிங்குமே ரெடி பண்ண போகல. நான் எக்கில் கோட் பண்ணி சோஸ் சீஸ் எல்லாம் போட்டு தான் எடுக்க போகிறது. இந்த மாதிரி செஞ்சு தின்றாலே நல்ல ஃபில்லிங்காக அமைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இன்றைக்கு எப்படின்னு கேட்டேனாக்கா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் கொஞ்சம் லேட்டாகவே தான் எடுத்தது. அதனாலே எனக்கு லன்ச் டைமில் பெருசாக பசி வரல. அவி மட்டும்தான் லன்ச் தின்றது. நான் லஞ்சை ஸ்கிப் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக எடுத்துட்டாலே இதுதான் வேலை, லன்ச் திண்டுபடாது. அதனாலே ஈவினிங் டைமில் பசி வந்துடியே கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துடும் பசி, பிகாஸ் லன்ச் எடுக்காத சொல்லியும். அதோடைய எனக்கு சோறு தின்னதுக்கு இன்றைக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. சுட சுட ஏதாவது செஞ்சு தின்னணும்னு சொல்லி தான் வந்தேன். ஏதாவது ஷோர்டிஸ் செய்ய போனாக்கா அது கறி செஞ்சு ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணி அப்பப்பா செல்லக்கொள்ளையே டைம் போகிற, அது செய்யக்கொள்ளே எப்படி இருக்கும், மிச்சம் டைம் போய்த்திடும். அதனால தான் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிட்டேனாக்கா அவ்வளோ பெருசாக டைம் எல்லாம் போகாது, குயிக்காக வேலை முடிஞ்சிடும். எக்கில் கொஞ்சம் பெப்பர், உப்பு, ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் அந்த எக்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும், பிகாஸ் குயிக்காகவே அடிப்பிடிச்சிடும். அதோடைய கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற ப்ரெட்டை இதிலே சேர்த்துட்டு ஸோ இதுக்கு மேலால் கொஞ்சமாக கெச்சப்பும் அதோடைய சில்லி பேஸ்ட் நான் கொஞ்சம் ஸ்பைசிக்காக வேண்டி சேர்த்து அதோடைய ஒரிகானோ சீஸ் ஸ்லைஸ் எல்லாம் சேர்த்து அது குக் ஆகிட்டேனாக்கா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அதை லைட்டாக கவர் பண்ணி வைங்க, அதெல்லாம் மெல்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை குக் பண்ண வைங்க. பிகாஸ் எக்கை பொறுத்தவரை குயிக்காகவே குக் ஆகிடும். அவ்வளோ பெருசாக டைம் எல்லாம் எடுக்கிறதில்ல, ஜஸ்ட் ஒரு 3 or 4 செகண்ட்லேயே அது குக் ஆகிடும். ஸோ அதோடைய நான் நல்லா ஜிஞ்சர் எல்லாம் போட்டு காரமாக பிளேண்டியன் ஊற்றி எடுத்தேன். நல்லா சுடு சுடு இதுக்கு பெஸ்ட்டான ஒரு கோம்போ ஈவினிங் டைமில். ஒரு சில நேரம் எப்படின்னு கேட்டினாக்கா கறியெல்லாம் வச்சு அதுக்கு மேலே அந்த பிஸா எப்படி செய்யுதோ சேம் அதே மாதிரி செஞ்சு படியே. அப்படி இல்லை செய்யறதுக்கு சோம்பேறி ஏதாவது தின்னோன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி சிம்பிளாகவே செஞ்சிடியே. இந்த மாதிரி செஞ்சினாலும் டேஸ்ட் நல்லா தான் ஆகிக்கும். அந்த சூட்டோடே தின்னக்கொள்ள அந்த ப்ரெட்டுக்கும் சேர்த்து நல்லா சாஃப்டாக ஆகிக்கும். ப்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் தான் அந்த சாஃப்ட்னஸ் தேய்க்கும். அது இல்லாமல் கிரைண்ட் பண்ணி போட்டோம்னாக்கா அது என்னமோ என்ன சொல்ல ஒரு சப்பண்டு மாதிரி இருக்கும். இது மாதிரி செய்யக்குள்ள அந்த எக்ஸாக்டாக பீஸா அந்த பீஸாட்ட அந்த ப்ரெட் எப்படின்னு கேட்டோன்னாக்கா நல்லா சாஃப்டாக ஆகிக்குமே, பன் மாதிரி சேம் அதே மாதிரி தான் ஆகிக்கும். பட் கிரைண்ட் பண்ணி போட்டால் அதே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக தான் ஆகிக்கும். நான் அதனால் எப்போயுமே இந்த மாதிரி தான் செஞ்சு படியாது. ஸோ ஈவினிங் டைமில் இந்த மாதிரி தான் செஞ்சேன். அதோட இன்றைக்கு மிச்ச நேரம் ஈவினிங் டைமில் ஸ்பெண்ட் பண்ணல டிவிக்கு முன்னுக்கு கொஞ்சம் ஏர்லியாக கிச்சனுக்கு போய்த்துடணும். பிகாஸ் நைட் டின்னர் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலான டின்னர் மெனு ஒன்று தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி எப்படின்னு கேட்டேனாக்கா நைட் டின்னரே கொஞ்சம் ஸ்பெஷலான டின்னர் அரேஞ்ச் பண்ண போன்னு சொன்னது தானே. அது ஹபிட ஃப்ரெண்ட் உண்டு, அதுவும் கேரளா ஃப்ரெண்ட் உண்டு.
கேரளா சாப்பாடுக்கும் ஸ்ரீலங்கன் சாப்பாடையும் பொறுத்தவரை பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் ஒரு சிலது பொறுத்தவரை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த சாப்பாடு ஸ்ரீலங்காலே இல்லை. எனக்கு இங்கே கேரளா ஃப்ரெண்ட்ஸ்மா நிறைய பேர் இருக்கு. ஒரு சில டிஷ் வந்து நான் ஸ்ரீலங்காவில் அது மாதிரி சாப்பாடு திண்டும் இல்லை கண்டும் இல்லை. இங்கேக்கு வந்ததுக்கு போகிறது தான் ட்ரை பண்ணிக்கி சேம் அதே மாதிரி தான் அவங்களும் நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா சாப்பாடு ஒரு சிலர் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு அங்கே இல்லை அந்த மாதிரி. அதால் ஒரு சிலது வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு சிலது வந்து சேம் அதே மாதிரி இருக்கும். எவ்வளோ தான் இருந்திருந்தாலும் எங்களுக்கு வந்து அவங்களோட சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். டேஸ்ட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஸ்ரீலங்கா சாப்பாடுக்குள்ளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெரைட்டியாக தான் செய்ய போகிறது. ஒன்றில் கொஞ்சம் 2-3 டிஷ் வந்து செய்ய போகிறது. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக செய்யக்குள்ள வந்து அவங்க வந்து கொஞ்சம் வெரைட்டியான சாப்பாடு வந்து டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஒரே டிஷ் செய்ததை விட. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வெரைட்டி செய்யக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். பட் அதுக்கு நல்ல டைம் போகிறோண்டும் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். அதனால கொஞ்சம் ஏர்லியாகவே கிச்சனுக்கு வந்துட்டேன். ஏர்லியாக வந்தால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து குக் பண்ணிடலும். அதே கொஞ்சம் லேட்டாகி வந்துட்டேனாக்கா ஹரிபரியாக இருக்கும். லாஸ்ட்டுக்கு வந்து உப்பு இல்லை புளி இல்லை, கெஸ்ட்டும் வந்ததுக்கு பிறகுலேருந்து கிச்சனுக்குள்ளே இருந்துக்கணும், குக் பண்ணிக்கணும். அதனாலே கொஞ்சம் ஏர்லியாக வந்தேன். ரிலாக்ஸாக எல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா செய்யோம்னு சொல்லி வந்ததோடைய ஃபெஸ்ட் வேலையாக வந்து கடலைப்பருப்பு வந்து குக் பண்ண வச்சேன். அது கொஞ்சம் டைம் போகிறேன். அதோட இன்றைக்கி இறால் தொக்குக்கு வந்து இறாலை முன்னாடியே நான் வந்து கொஞ்சம் மார்னிங்கே வந்து மெரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதனாலே அது நல்லா மெரினேட் ஆகியிருந்தேன். அதையும் வந்து ஃப்ரை பண்ண வச்சுட்டு அதுக்கு தேவையானதில் தான் கட் பண்ணி கொண்டேன். ஸோ இன்றைக்கி நான் எந்த ஒரு ரெசிபீஸுமே ஷேர் பண்ண போகல. பிகாஸ் ஆல்ரெடி இந்த ரெசிபீஸ் எல்லாம் என்னோடய வ்ளாக்ஸ்லேயே ஷேர் பண்ணிக்கிறேன், ஷார்ட்டில் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவையாண்டா கேளுங்க, நான் வந்து லிங்க்கை வந்து தரேன் ஏதாவது டிஷ்ஷை வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தேனாக்கா. ஸோ அதனால் ஜஸ்ட்டு கிளிம்ஸாக நான் இன்றைக்கி என்னென்ன குக் பண்ண போகிறேன், எந்த மாதிரி குக் பண்ண போகிறேன், டேபிள் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறேன், அதை தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து இல்லை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கடலைப்பருப்பு கறியை பொறுத்த வரல எப்படின்னு கேட்டேனாக்கா, சும்மா குக் பண்ணால் கொஞ்சம் டைம் போடுற பருப்பு கறி மாதிரி இல்லை. அதே ஃபிஷ்ஷோரில் போட்டேனாக்கா 2 விசில்லே குக் ஆகிடும். அதனால தான் அதை ஃபிஷ்ஷோரில் போட்டு இறால் தொக்குட வேலையை ஸ்டார்ட் பண்ணது. இறாலை பொறுத்தவரை அவ்வளோ பெருசாக டைம் எல்லாம் எடுக்கிறதில்ல, ஃப்ரை ஆகுது, குயிக்காகவே ஃப்ரை ஆகிடும். பட் தொக்குக்கு தான் டைம் போடுது. அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி அதுலேருந்து வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும், நல்லா மேஷ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இறாலில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த கலரும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் டைம் கூட மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு இலையாக வந்து இறாலை வச்சேன். அதை வந்து செய்யோம்னு சொல்லி அதை மிக்ஸ் பண்ணி மற்ற ஸ்டவ்வில் மற்ற வேலைகளை செய்யோம்னு சொல்லி அதோடைய சிக்கன் கறிக்கு வந்து நான் வறுத்தரைச்ச சிக்கன் கறி தான் இதை செய்ய. இது ஆல்ரெடி ஷேர் பண்ணது தான். ஃபஸ்ட்டோட இந்த மண்பொட்டில் தான் செஞ்சு கொண்டது. கொஞ்சம் டைம் போகல, அது வந்து எனக்கு போதும் 2 கிலோ சிக்கன் கறி. இதை கொஞ்சம் கூடுதலாகவே செஞ்சேன். பிகாஸ் நான் வந்து இடியாப்ப கொத்துக்கு வந்து சிக்கன் கிரேவி இதில் தான் மிக்ஸ் பண்ண போகிறது சேர்த்து. அதனால தான் 2 கிலோவே செஞ்சிடும்னு சொல்லி எடுத்தேன். ஃபஸ்ட்டோடய போதும் மாதிரி இருந்தேன். பிகாஸ் நான் இதில் ஆல்ரெடி பிரியாணியெல்லாம் செஞ்சுக்கேன். எப்போயுமே வந்து மண் சட்டியில் பிரியாணி செய்யணும், இது தான் எடுக்கிறது. பட் போட்டு மிக்ஸ் பண்ணதான் கொஞ்சம் போதாத மாதிரி இருந்து அதோடய மாற்றிட்டேன், வேறு சட்டியில் மாற்றி செஞ்சுட்டேன். ஸோ கடலைப்பருப்பு கறி நல்லாவே குக் ஆகிக்கும் வரக்குள்ளே திக்கான தேங்காய் பாலையை ஊற்றிட்டு ஒரு பாயில் வரக்குள்ளே இறக்கிட்டு அதிலே மறுவ தண்ணி வச்சு இடியாப்ப கொத்து செய்வோம்னு சொல்லி இன்றைக்கு ரெஸ்ட்டெல்லாம் எடுக்கல, கொஞ்சம் நேரமாலும் ஒண்டு முடிய ஒண்டை வந்து ரெடி பண்ணிக்கொண்டே இருந்தேன். பிகாஸ் டைமுக்கு வந்து குக் பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் டைம் சரி ஃபோன் எடுத்தேனாக்கா டைம் போகிறதே விளங்காது. ஸ்டவ்வில் இருக்கிற என்னன்னு சொல்லியும் ஞாபகம் இருக்காது, மறந்து போய்த்துரும். அதனால் இந்த மாதிரி டைம்களில் வந்து ஃபோனுகளை மட்டும் கையில் எடுக்கிறதே இல்லை. கொஞ்சம் டைம் சரி பார்ப்போம், கொஞ்சம் டைம் சரி ஈக்குவோம்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்காமல் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று செஞ்சு கொண்டே தான் இருந்தது. அதனாலே டைமுக்கு முடிச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சதோடே எங்களை வந்து இடியாப்ப கொத்துக்கு வேலையை தான் ரெடி பண்ணி கொண்டது. இந்த இடியாப்ப கொத்து வந்து ஸ்ரீலங்காவில் தான். ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டோன்னு கேட்டேன், இந்தியன் ஃப்ரெண்டோன்னு தான் கேட்டது, இது எங்களை வாங்கினேன், எங்கே ஈக்கான்னு சொல்லி, இங்கே ஜித்தால் ஈக்கான்னு சொல்லி. இது வந்து நான் ஸ்ரீலங்காவிலேருந்து வரக்குள்ளே எடுத்து வந்தது. ஸோ இப்போ ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிற இது ஈக்கிற சுட்டியும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே போய்த்து அந்த இடியாப்ப கொத்து செய்யறதுக்கு.
செய்கிறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து சொசேஜஸ் போட்டேன், எக் போட்டேன், அதோடைய கீமாவும் போட்டேன். அதனால் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த இடியாப்ப கொத்து ரெசிபியும் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணது தான். இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த சீஸ், க்ரீம், குக்கிங் க்ரீம், அதோடைய கீமா இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்தேன். எப்பயுமே இந்த நூட்லஸ், இடியாப்ப கொத்து ஆகிட்டும், ரொட்டி கொத்து இல்லைன்னா டொல்ஃபின் அந்த மாதிரி ஏதாவது வெரைட்டி செய்யக்குள்ள வந்து இந்த குக்கிங் க்ரீம், சீஸ் எல்லாம் வந்து கூடுதலாகவே சேர்த்துக்கொள்ளணும். அப்போ தான் அந்த திக்னஸ்ஸும் டேஸ்ட்டும் வரும். சீஸ் க்ரீம் வந்து இதுதான் நான் சேர்க்குறது. என்கிட்ட யாரோ கேட்டால் நீங்கள் எந்த சீஸ் க்ரீம் சேர்க்குறேன்னு சொல்லி அல்மராய்டு தான். பட் அது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா ஆகிக்கும். கூடுதலாகவே சேர்த்து மிக்ஸ் பண்ணக்குள்ள அந்த க்ரீம் டேஸ்ட் இருக்கும், காயாது. இதையும் செஞ்சுட்டு அதை ஓமில் போட்டேனாக்கா அந்த டைமில் நல்லா சுடே ஈக்கும். அதனாலே தான் இதிலே செஞ்சிடுவோம்னு சொல்லி எடுத்தேன். இந்த எலக்ட்ரிக் இது வந்து ரைஸ் குக்கர்னு சொல்லவும் மேலும், ப்ரெஷர் குக்கர்னு சொல்லவும் மேலும், இது ரெண்டுக்குமே யூஸ் பண்ணியலும். ஸோ இது எடுத்தது எனக்கு நல்லாவே யூஸ் ஆகிக்கி. இந்த மாதிரி யார் சரி வாரண்டாலோ இல்லைன்னா நான் ஏதாவது குக் பண்ண போனாலே அது வந்து போட்டு வச்சுட்டாலே அந்த ஓம்லேயே இன்றும் எவ்வளோ நேரம் போனாலும் அது மட்டும் இல்லை குக் பண்ணியது மீசி இதில் எல்லாமே குக் பண்ணலும். ஸோ இது டீட்டெயில் என்கிட்ட நிறைய பேர் கேட்டு நான் நிறைய பேருக்கு அனுப்பினேன். யார் யார் வாங்கினது தெரியும். ஸோ முன்னாடி எல்லாம் எப்படின்னு கேட்டால் நான் அடிக்கடி வ்ளாக்ஸில் காணிய நிறைய பேர் இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷருக்கு வந்து யூஸ் பண்ணி அப்போ நினச்சேன் இது வந்து கஷ்டம்னு சொல்லி. பட் இருந்தனால எனக்கு கொஞ்சம் ஆசையாக நீந்து அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் வாங்கினேன். வாங்கினதுக்கு பிறகு பார்த்தனாக்கா என்னோட டைமிங் வந்து குக்கிங் டைமிங் வந்து நல்லாவே குறைஞ்ச மாதிரி குயிக்காக வேலை முடிஞ்சிடும். பிகாஸ் அதில் எல்லா ஆப்ஷனுமே எங்களுக்கு எந்தென்ன குக் பண்ணணுமோ அந்த ஆப்ஷனை போட்டோ அதுவாகவே குக் ஆகிடும். எந்த ஒரு சட்டியோ முட்டியோ எதுவும் இல்லாட்டியும் பரவாயில்ல, வீட்டில் இதொண்டே இருந்தால் போதும், இதிலே எல்லாத்தையுமே குக் பண்ணி முடிச்சிடலும். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஆஃபரில் கிடச்சுனாக்கா மிஸ் பண்ணாமல் வாங்க. ஒன்ஸ் வாங்கினா உங்களுக்கு விளங்கும் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. அதையும் செஞ்சு மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் கிரேவி நல்லாவே வந்து இருந்தது. பிகாஸ் நான் இன்றைக்கி அந்த வறுத்து அதுக்கப்புறம் அந்த வந்து கிரைண்ட் பண்ணி சேர்த்து சுட்டி மசாலாவை அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அதே ஃப்ரெஷ்ஷாக போட்டு இடியாப்ப கொத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சுட்டியும் அதுவும் ரொம்ப நல்லாவே அந்த சிக்கன் கிரேவிட்ட டேஸ்ட்டுக்கும் சேர்த்து. ஸோ அப்படியே ஓமில் போட்டுட்டு இன்றைக்கி வந்து ரொட்டி செய்ய போகிறேன். ரொட்டி வந்து மிச்ச நாளைக்கு போகிற செய்யோம்னு சொல்லி தான் எடுத்தது. இது வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல் தேங்காய் ரொட்டி. எனக்கு வந்து இந்த தேங்காயில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறது தான் ஞாபகம் வந்தது. வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும். தேங்காய் ரொட்டிக்கு ஒரு சிலர் வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி செய்யக்குள்ள டேஸ்ட் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். பட் சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை சுட்டியும் பெரிய வெங்காயம் சேர்த்தேன். அதோடைய சில்லி வந்து ஞாபகம் வரும், சில்லியை சேர்த்தேன். கருவேப்பிலையும் மறந்துட்டேன். கருவேப்பிலை போட்டனாலே இன்னும் நல்லா இருக்கும். ஒவ்வொன்றா ஞாபகம் வரும் தான் அந்த டைமில் கட் பண்ணி சேர்த்தேன். மறந்துட்டேன், மிச்சம் நாளைக்கு பிறகு செய்ய சுட்டியும் அதையும் செஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேனாக்கா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் மணிப்பொட்டுக்கு வந்து மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை தான் இருக்கு. ஸோ ஃபெஸ்ட்டோடே நான் நினச்சேன் மணிப்பொட்டு செய்யக்குள்ளே அதிலே வந்து இடியாப்பத்தையும் செஞ்சிட்டோம்னு சொல்லி. பிகாஸ் மணிப்பொட்டுக்கு மாவும் இடியாப்பத்துக்கு மாவும் ஒரே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணியது, டிஃப்ரெண்ட்டே இருக்காது. நல்லா சுட தண்ணியில் ரைஸ் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒருத்தருக்கு தானே செய்ய போகிறது, கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சா போதும்னு சொல்லி இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் செய்யணும்னு சொல்லி அதுக்கு பொறுத்த ஞாபகம் வந்தது. இடியாப்பு கொத்து செஞ்சுக்கு தானே, அதனால் மணிப்பொட்டே போதும், இடியாப்பம் தேவையில்லை, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லி சரிதான் சொல்லி மணிப்பொட்டுக்கே மாவை ரெடி பண்ணேன். முன்னாடியெல்லாம் மணிப்பொட்டே நான் செஞ்சதில்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. எப்போ என்னோட மாமி வந்து எனக்கு மணிப்பொட்டு செய்ததை வந்து காட்டி தந்தோ அப்போலேருந்து நான் எப்போயுமே யார் சரி கெஸ்ட் வரணும்னு சொன்னாக்கா மணிப்பொட்டு செய்தேன். இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு ஸ்ரீலங்கா சாப்பாடுனா அதில் மணிப்பொட்டு மீக்கும். பிகாஸ் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்லிக்கு மணிப்பொட்டு ஈக்குன்னு சொல்லி, ஒரு சிலர் வந்து அவங்க திண்டில்லைன்னு சொல்லிக்கு. இந்த அப்படி இந்த ஃப்ரெண்டும் வந்து மணிப்பொட்டு திண்டில்லைன்னு தான் சென்னு சொல்லிக்கொண்டு. பிகாஸ் அது கண்டத்தோடு இது என்ன சோறா அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டது. பிகாஸ் அது சோறு மாதிரி தான் ஏக்கி சிறுசாக பார்க்க. அரிசி மாலை செய்ய சுட்டியும் அது வந்து அவனோட சைட்டில் இல்லை, ஒவ்வொரு சைட்டில் ஒவ்வொரு மாதிரி. ஸ்ரீலங்காலேயும் கூட எல்லா சைட்லேயுமே எல்லாமே ஈக்காது. ஒரு சைட்டில் ஈக்கிற சாப்பாடு இன்னொரு சைட்டில் ஈக்காது. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த ஊருக்கு ஊர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் சேம் கேரளாலேயும் இருக்கும்.
மடிப்புட்டுக்கு மாவையும் செஞ்சுட்டு இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்ச மெயின் வேலை. அதோடைய ஊத் போட்டுடுவோம்னு சொல்லி ஊதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ டேபிளில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிய வேலை மட்டும்தான் ஏக்கி. நான் எல்லாம் செஞ்சு முடியக்குள்ளே எங்களை ஹபியும் ஃப்ரெண்டும் வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இல்லையா இறால் தொக்கை அதே டிஷ்ஷுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் எங்களை கடலைப்பருப்பு கறியை டைமுக்கே தாளித்து போடுவோம்னு சொல்லி இருந்தேன். ஸோ இந்த தாளிக்கிற விஷயம் அந்த டைம்லேயே தாளித்து போட்டனக்க பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணி எடுக்க சொல்ல அதே சட்டியில் தாளித்து போட்டால் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிடும், அந்த தாளிப்பே விளங்காது. அதனாலே எப்பயுமே நான் தாளிக்கிறது அந்த டைமில் தான் தாளிக்கிறது. இது எங்கள்ட மம்மி தான் எனக்கு சொல்லி தந்தது. அந்த டைம்லேருந்து நான் இந்த மாதிரி தான் செய்தது. ஸோ அதோடைய தேங்காய் ரொட்டியை சேர்த்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடியெல்லாம் தேங்காய் ரொட்டி அப்படின்னு கேட்டேனாக்கா நிறைய டைம் எங்கள்ட மம்மிக்கு டேஸ்ட் பட்டிக்கு. இது மெரிப்பணத்துக்கு முன்னாடி தேங்காய் ரொட்டி செய்தது ஏதோ ஒரு ஷேப்பில் செய்து, அதுவும் அந்த ஷேப்பில் செஞ்சு சுட்டு எடுக்கிறது ஒரு சைடு ஃபுல்லாக கருப்பாகிக்கும். அது தீஞ்சிடிய ஒரு சைடு தான் சுட்டிக்கும். அந்த தீஞ்ச சைட்டை மறைச்சி வச்சு அந்த மக்கு மேலால் தான் மற்றதை வைக்கிறேன். பட் இப்போ அப்படி இல்லை, இந்த பொறுமையாக இருந்து செய்யணும்னு சொல்லி செய்யுது. அதனால் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மொல்ல தான் டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் அது செஞ்சு இந்த மாதிரி நல்ல கலருக்கு வரக்குள்ள தான் டேஸ்ட்டும் நல்லா ஆகிக்கும், பார்க்கவும் நல்லா ஆகிக்கும். நான் சின்ன சின்ன ரவுனுக்கு தான் செஞ்சது. இந்த தேங்காய் ரொட்டி செய்யக்குள்ள எனக்கு எதுமா ஞாபகம் வந்தது, இந்த ஸ்ரீலங்காவில் சின்ன சின்ன தட்டு கிடைக்கும். மெயினாக இந்த நுவர்லி சைடில் அந்த தட்டுக்கல்லில் நல்ல காரமாக ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு தேங்காய் இடித்து சம்புல் மாதிரி தர இந்த ரொட்டியில் வச்சு அது தின்னதுக்குன்னு சொல்லியே ஒரு சிலர் நுவர்லி போகிற அந்த டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஸ்பைஸியாக நல்லா சுட சுட ரொட்டி இருக்கும். அந்த ரொட்டியோட டேஸ்ட்டான நல்லா இருக்கும். பிகாஸ் அவங்க சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு செய்ய சுட்டியும் எனக்கு அதுதான் ஞாபகம் அந்த சிறுசாக பார்க்க சொல்ல. ஸோ அதையும் செஞ்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் மணிப்புட்டுட வேலையும் செஞ்சிட்டேன். ஃபைனலாக எல்லாமே ரெடி பண்ணி முடிஞ்சிட்டேன். டேபிள் இதான் அரேஞ்ச் பண்ணேன். இன்றைக்கி நான் மணிப்புட்டு செஞ்சு அதுக்கப்புறம் எங்களை இடியாப்ப கொத்து செஞ்சேன். அதோடைய சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேன். அதோடைய இறால் தொக்கு, சில்லி பேஸ்ட், அதோடைய என்ன சொல்ல டால் கறி, அது கடலைப்பருப்பு கறி தான் செஞ்சது. அதோடைய தேங்காய் ரொட்டியும் வாட்டர்மெலன் ட்ரிங்க் தான் செஞ்சது. ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இன்றைக்கி செஞ்ச நைட் டின்னருக்கு நான் செஞ்ச டிஷ். ஸோ எவ்வளவு தான் வெரைட்டியாக டிஷ் குக் பண்ணாலும் குக் பண்ணுறவங்களுக்கு குக் பண்ணி முடிஞ்சதுக்கு போகிற பசியும் மீக்காது. அவங்களே குக் பண்ண தின்னனுக்கு அவங்களுக்கு டேஸ்ட்டும் மீக்காது. இதுதான் எப்பயுமே எனக்கு நடக்கிறது. பட் வாரவங்க கெஸ்ட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் தின்ட்டு போகிறது. இன்றைக்கி இத்தனை வெரைட்டி செஞ்சனாலும் நான் நைட் டின்னருக்கு எடுத்தேன். நல்ல சுட சுட தேங்காய் ரொட்டியும் அதோடைய ஸ்பைஸியாக சில்லி பேஸ்ட், அதோடைய சிக்கன் கிரேவியும் தான் எடுத்து. இது எல்லாத்தையும் விட மெயின் விஷயமே கொஃபி. அந்த ஒரு கொஃபியை குடிச்சதுக்கு போகிறது தான் அப்பாடான்னு எனக்கு உசிரே வந்தது. பிகாஸ் ஒன்று வேலை செஞ்சு கொண்டே தான் இருந்தது, ரெஸ்ட் இல்லாமல். அதெல்லாம் செஞ்சு முடிஞ்சு அந்த கொஃபியை குடிச்சதுக்கு போகிறது தான் அந்த எனர்ஜியே வந்த மாதிரி இருந்த என்னமோ மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் ஈக்கன்னு சொல்லுங்கள், கொஃபியோ டீயோ பிளேன் டீ இந்த மாதிரி ரெஸ்ட் இல்லாமல் செஞ்சுட்டு அதை குடித்தா தான் உசுரே வந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் போனது எனக்கு. ஹோப் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமா நம்புகிறேன். என் ஈவினிங்லேருந்து நைட் வரையுமே இந்த விலாக் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமெண்ட் இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Don't forget to subscribe and click the button also to get new update. Inshallah, see you soon in my next new video. Until then, take care. Bye bye.